கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 37வது திருக்குறள் பார்க்க போறோம். இந்த 37வது திருக்குறள் அறத்துப்பால்ல பாயிரவியல்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு. நாம இப்போ குறளை பார்க்கலாம். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோர் டூர்ந்தார் இடை. அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோர் டூர்ந்தார் இடை. இந்த குறளோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அறத்தின் பயன் இதுவென்று உணர்த்துவதற்கு நூல்கள் தேவையில்லை, பல்லக்கு சிறந்த உதாரணமா இருக்கும். அதாவது பல்லக்குல ஒருத்தர் அமர்ந்திருப்பார், ஒருத்தர் பல்லக்க தூக்கிட்டு போவாங்க. அமர்ந்திருக்கிறவங்க அறவழியில் நல்வழியில நாம நடந்துக்கிட்டோம்னா நம்ம இன்பமா இருப்போம். அமர்ந்திருப்பவர் போல, இந்த பல்லக்குல அமர்ந்திருப்பவர் போல நாம இன்பமா இருப்போம். அறவழியில நடந்துக்கிடாம தீய வழியில நடந்துக்கிட்டோம்னா பல்லக்க சுமக்கிறவங்க போல நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. அறத்தின் பயன் இதுவென்று உணர்த்துவதற்கு நூல்கள் தேவையில்லை, பல்லக்கு சிறந்த உதாரணம். அறவழியில நடந்துக்கிட்டோம்னா நல்வழியில நடந்துக்கிட்டோம்னா நாம பல்லக்குல அமர்ந்திருப்பவர் போல இன்பமா இருப்போம். அதே மாதிரி நாம அறவழியில நடந்துக்கிடாம தீய வழியில நடந்துக்கிட்டோம்னா நாம பல்லக்கு சுமப்பவர் போல துன்பம் அடைவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்றி.